சீனிவாசன் சார், இதுல மிக முக்கியமா அதிமுக ஆட்சியில் தான் வந்து போதைப்பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு 2 அமைச்சர்கள் சொல்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற போது நாங்கள் பெருவாரியை கட்டுப்படுத்திட்டோம். ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திலேயே நாங்கள் எடுத்து கொண்டு வந்து காமிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது, போதைப் பொருள்லாம் இருந்தது என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது அரசியல் பார்க்க வேண்டியிருக்கிறதா இல்லை வந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? வேந்தர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த அரங்கிற்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இது வந்து ஒரு சுரணை இல்லாத அரசு, ஒரு சுயம் இல்லாத அரசு சார். இந்த அரசு ஒரு வடிகட்டிய பொய், அவ்வளவு பொய், பித்தலாட்ட அரசியல், பித்தலாட்ட ஆட்சி. இதைத்தான் இன்னைக்கு மக்கள் வந்து உணர்ந்திருக்கிறாங்க. 6999 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததை பெருமையா சொல்றாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா சார்? வெக்கமே இல்லையா? இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு அத்துமீறல், இன்றைக்கு ஒரு பாலியல் வன்முறைங்கிறது வந்து அந்த வக்கரன்றது இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து பெருகி போயிருக்கு. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, ஒரு மாணவனுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு நிலைப்பாடு. அதற்கடுத்து இது வழக்கு போட்டிருக்காங்க பாருங்க, இந்த கஞ்சா கேஸ் போட்டிருக்கிறது வந்து 45,000த்திற்கு மேலான வழக்கு போட்டிருக்கிறாங்க. 67,000 அந்த இது சம்திங்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ரயில் நிலையத்துல 10 கிலோ எடுத்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில வந்து 4.5 ஆண்டு ஆட்சியில 1 லட்சத்திற்கு மேலான கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பள்ளி, கல்லூரி, இன்றைக்கு மருத்துவ கல்லூரி மாணவன் அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த போதை ஸ்டாம்ப் வித்திருக்கிறார். இது இல்லாம ஹெராயின்ற போதை மருந்து அது வந்து கடுமையா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லா வகைகளிலும் இன்னைக்கு ஒண்ணு வேணாங்க. திமுக வந்து இன்னைக்கு 6,000 மதுக்கடைகள் திமுக பார் நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சா கூட ஒரு 180 கோடி வருஷத்துக்கு வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு. இல்ல சார், அப்ப அமைச்சர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நாங்க வந்து பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கோம், உங்க ஆட்சியில இருந்தது தான், அவர்கள் சொல்வது வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப இதை கட்டுப்படுத்துற அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு இருந்தா இன்னும் அதிகமா இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் பெரிய அளவுக்கு, அதாவது போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும், சீஸ் பண்றதை இவ்வளவு சீஸ் பண்றோம்னா நாங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா அப்படின்னு சொல்லுகிறார்கள் அமைச்சர்கள். அதாவது ஆட தெரியாதவர்களுக்கு வாசப்படி கோடல் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதிமுகவை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன சார் திராணி இருக்குது? அதிமுக நடவடிக்கை எடுத்தாங்க சார். அதிமுக நடவடிக்கை அந்த ஆட்சி காலத்துல ஐயா எடப்பாடியாரோட புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல, கொரோனா காலத்துல எந்த அளவு 4 ஆண்டு அந்த ஆட்சி வந்து எந்த அளவு நெருக்கடியான ஆட்சி. 2016 அம்மாவோட ஆட்சி எப்படி ஆட்சி? இங்க இருந்த செயின் பறிப்பு சமூக குற்றவாளிகள்லாம் ஆந்திரா பக்கம் ஓடி போயிரு, தமிழ்நாட்டில் இங்க இருக்காதுன்னு எச்சரித்த அரசு அதிமுகவுடைய அரசு. இங்க வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. நெறியாளர் நீங்க குறிப்பிட்டீங்க, திருத்தணியில முந்தா நாள் நடந்த இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஒரு வடநாட்டு இளைஞர்களை போட்டு வெட்டி வீசி ரீல்ஸ் எடுத்திருக்கிறான். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு புடவை வியாபாரி சார், நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நல்லாட்சிக்கு அழகு என்ன? ஒரு தவறு, ஒரு குற்றம் நடக்கிறத பார்த்துட்டா அந்த குற்றம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா இனி அது மாதிரியான குற்றம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அரசின் பொறுப்பு. நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார், நடவடிக்கை எடுக்கலன்னு எங்க நீங்க சொல்றீங்க? அதுதானே அரசு வந்து கேட்க. இப்ப ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் வந்து இது போல ஏதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியல, அதுல வந்து அதுக்கு இதற்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்களே சார். அப்புறம் புடவை வியாபாரி எப்படி சார் தாக்கப்பட்டாரு? இன்னைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தா நாலு நடக்கலான்ற ஒரு பாடல் மாதிரி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனாவே சவமா வருவோமா, சடலமா வருவோமா, வீட்டுக்கு திரும்பி மனுஷனா வருவோமான்ற ஒரு சந்தேகம் இந்த நாட்டுல இருக்குது சார். தமிழ்நாட்டுல வந்து ஒரு அச்சப்பட்டு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வரவே பயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசு 4.5 ஆண்டுகால ஆட்சி, சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழியப்பட்டு இன்னைக்கு வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் தமிழகம் போதையில தள்ளாடுது. ஒரு போதையில தள்ளாடுற இந்த திமுக அரசு அதிமுகவை வந்து குறை சொல்றதுக்கு என்ன சார் தகுதி இருக்குது?
ஒரு திராணி இல்லாத அரசு இந்த திமுக அரசு, ஒரு பொம்மை அரசு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செல்லுகிற இடமெல்லாம் இன்னைக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க, மக்கள் மிகப்பெரிய ஆரவாரம் பண்றாங்கன்னா இந்த திமுக அரசுடைய இந்த நிர்வாக திறன் இல்லாத இந்த அரசு, மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்புங்க, ஐயா எடப்பாடியார் நீங்க ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு மக்கள் இன்றைக்கு உற்சாகமா இன்னைக்கு வந்து தரைத்தளத்துல குரல் கொடுக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து திமுக கண்ணுக்கு தெரியலையா? இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில வந்து மக்கள் சொல்லனா துயரத்தை அனுபவிச்சுட்டாங்க. கிலோ கணக்கா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டன் கணக்கா இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து இன்னைக்கு வந்து கைப்பற்றப்படுது, போதுமான நடவடிக்கைகள் இல்ல, சமூக குற்றங்கள் அதிகமாயிருச்சு. அதெல்லாம் கண்டிக்காத தடுக்காத ஒரு கையாளாகாத திமுக அரசு வீட்டுக்கு போகணும். அதுதான் இன்னைக்கு அதிமுக சொல்லுது, மக்கள் சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வந்து 0 பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்களே, இது என்ன சார் இது கூத்து? இந்த கூத்த வந்து அதாவது இந்த கூத்து ஆட்சி வந்து அப்புறப்படுத்தணும். இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு. அதுதான் மக்களை இன்னைக்கு ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சந்திக்கிறார். அத அவங்க எளிதில் இந்த 26 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் கொடுக்கிற அடி இருக்குல்ல, அந்த அடி சம்மட்டி அடியா இருக்குங்கிறத நான் பதிவு செய்யறேன். பொறுப்பேற்க போவது யார்? அதே கேள்விதான் உங்ககிட்டயும் வைக்க வேண்டும். சமீபத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவிகள் வந்து மது அருந்தினாங்க பள்ளி வகுப்பறையிலேயே. இதற்கு காரணம் ஒன்றிய அரசா? சரி, அதுக்கு அடுத்து வாங்க, திருவாரூர் பக்கத்துல பள்ளி மாணவிகளுடைய வேனை பூந்து அடிக்கிறாங்க, ரோட்ல வெட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு காரணமா? வர சீனி சக்கர சித்தப்பா ஏட்டுக்கு போய் பாட பாக்குற மாதிரி. அதாவது நீங்க வந்து ஒரு பொய்யான தகவல்ல இந்த அரசு வந்து சொல்ற அரசு செய்தியை தான் இன்னைக்கு ஐயா ஜான் பீட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு அரசு திமுக அரசு. எல்லாத்துலயும் தோல்வி. நீங்க மருத்துவ ஆகா ஓகோன்னு சொல்றீங்க, தமிழகத்துல எல்லா துறைகளும் பயங்கரமா இருக்குன்னு ஐயா ஜான் பேசுறாரு. சார், கட்டமைப்பை கொண்டு வந்தது அதிமுக, டார்ச் லைட் வச்சு அறுவை சிகிச்சை பண்றது திமுக. இப்படி எல்லா துறைகளிலும் தோல்வி அடைஞ்சது திமுக. சட்டம் ஒழுங்குல தோல்வி, இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற அந்த முயற்சியில் தோல்வி. அதனால எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு தான். இது ஒன்றிய அரசு சார். முதல்ல மத்திய மாநில அரசு இணக்கம் இருக்கா? இணக்கத்தோடு போதையை கண்காணிக்கிற நடைமுறைகள் இந்த அரசுக்கு இருக்கா? சரி, ரைடு பரவலாக்கப்பட்டதா? எதுவுமே செய்யாம இன்னைக்கு 405 கிலோ விழுப்புரத்துல குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கேட்டா ஐயா சொல்றாரு, கடந்த ஆட்சியில வந்து அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் மேல வழக்கு. சார், சட்டப்படி வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, அணுகிட்டு இருக்கிறாங்க. குற்றம் செய்தால் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதிமுக ஐயா எடப்பாடியார் அதுதான் கேட்கிறாரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில இன்னைக்கு வந்து 6000 மதுக்கடைகளுக்கு பார் வந்து திமுக FL2 இன்னைக்கு திமுக காரங்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வந்து போதை வஸ்துகள் முழுக்க பரவலாக்கப்பட்டு அதன் மூலமா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்குது. நீங்க புள்ளி விவரம் சொல்றீங்க, நாங்க கைது பண்ணிருக்கிறோம், கைது பண்ணதுனால அரசு சரியா இருக்கு. ஏன் சார், நியாயம் இருக்கா? மனசாட்சி இருக்கா? மக்கள் பாதிக்கப்படுகிற மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசு வழக்கு போட்டு எதுக்கு சார் ஆக போகுது? தமிழக மக்கள் அதை தான் கேட்கிறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு நிர்வாகத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, அந்த தோல்வியை காப்பாற்ற. ரைட் சார், நீங்க சொல்றது எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க, ஒரு கட்சியின் சார்பாக அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறீர்கள். ஆனால் நான் மீண்டும் நிறைவாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் 100% ஏற்கிறேன், மறுக்கவில்லை. அரசு மட்டுமே அதற்கு பொறுப்பாக வேண்டுமா? அது திரு பூபதி ஜான் வந்து சொன்னார். இதுல நாம் பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் தனி மனிதனும் மனித சமூகமும் இல்லையா? சார், மனித சமுதாயம் வந்து எப்பயுமே வந்து குழந்தைகள் மாதிரி தான். ஒரு அரசு என்ன முடிவு எடுக்குதோ, கொரோனா காலத்துல யாரும் குடிக்க கூடாது, கடை இல்ல, யார் சார் குடிச்சாங்க? அப்ப அந்த அரசு நடவடிக்கை எடுத்ததன் மூலமா மதுக்கடைகள் அதிமுக குறைச்சது மூலமா, சாலையோரங்கள்ல மதுக்கடைகள் குறைச்சதுக்கு மூலமா குடிப்பழக்கம் வந்து குறைஞ்சிருந்தது. இப்ப சாதாரண புகை, சிகரெட், புகையிலை, இது அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால தானே இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்குது. அப்ப இத வந்து திருட்டுத்தனமா கள்ளச்சந்தை மூலமா கஞ்சாவும் போதையும் சாராயமும் அபிவிருத்தி செய்யப்படுற மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. சட்டம் ஒழுங்குக்கு வந்து மரியாதை கொடுக்கல, ரோட்ல வெற்றா. இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து திமுக அரசு தான் சார் இதை வந்து கண்கொண்டு பார்க்கணும். குற்றம் செய்யறவங்களை கடுமையா அடிங்க, உடனே சிறையில போடுங்க, வெளியில வராத வழக்குகளை போடுங்க. அப்பதான் இந்த நாட்டை மீட்க முடியும். திமுக இதை செய்ய தவறி இருக்குது. அதிமுக இந்த புத்தாண்டுல நல்ல செய்தி வேந்தர் தொலைக்காட்சியில 26ல புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழக மக்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் நான் பதிவு செய்யறேன் சார்.